கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? தகப்பனும் பிள்ளையும் தாராபுரம் டு திருப்பூர். கல்யாணம் ஆயிடுதாடா தம்பி? கால் ஒன்றுவா. யாரம்மா? வாங்கம்மா, வணக்கம். சோமா இருக்கீங்களா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? 35 நிமிடங்களுக்கு கழித்து வந்தா தான் மிதுன லக்கணம். ஆனால் குழந்தை பிறந்தது 9:57க்கு பிறந்திருக்கு. இந்த குழந்தை 9:55 வரை ரிஷபலக்கணம் ஓடுது. அப்போ 9:57 வரை இருக்கிறது ரிஷபலக்கணம் தான். ஜாதகக்காரர் ராசி அந்த லக்கணத்தினுடைய சந்தியை தீர்மானிக்க முடியாமல் மிதுன லக்கணம் என்று எழுதிவிட்டான். ஒரு லக்கணம் மாறுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பலாபலனே மாறுகிறது. கிரகங்கள் 7க்குரியவன் 8க்குரியவன் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி என்ற திரிகோண பார்வைகளிலே பார்க்கின்ற பொழுது பலன்களெல்லாம் மாறி மாறி சொல்லி இதுவரை எந்த பலனும் நடக்கலை. ஆனால் ஜாதகர் சொல்லும் போது ஆமான்னு சொல்லிட்டோம். ஆனால் விஷயம் நடக்கவில்லையே. ஆனால் ரிஷபலக்கணத்துக்கு தன்மையை வச்சு பார்த்தா 7ஆம் இடத்துக்குரிய பெருமான் செவ்வாய் முருகப்பெருமான். விருச்சிகம் முருகப்பெருமான் இருதார யோகம் உடையவர். என்ன யோகம் உடையவர்? இருதார யோகம் உடையவர். அந்த யோகம் இவனுக்கு உண்டு. 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் முன்னோர்களில் ஒருத்தருக்கு இருதாரமும் உண்டு. அந்த பாரம்பரிய தன்மையின்படியே இந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ரிஷபலக்கணத்தினுடைய பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சனி பகவான் மீண்டும் மீன லக்கணத்துக்கு வரப்போகிறார். அதிலிருந்து 3ஆம் பார்வையாக நட்பு விடாகிய ரிஷபத்தை பார்க்கிற பொழுது மரியாதைக்குரிய கல்யாணத்தை நடத்தி வைக்க அவர் தயாராகிவிட்டார். அதனால் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட உங்களுக்கு திருமண காலம் நடந்துடும். செல்வங்கள் கூடிடும். இதுவரை தொழிலில் பட்ட நஷ்டம் மாறும். ஒரு இழந்து போன ஒரு சொத்துக்கு ஈடாக இன்னொரு சொத்தும் கிடைக்கும். கால் வந்துட்டு வாங்க. மங்களம் அருள்வாய். வேற என்னப்பா வேணும்? எல்லா பணத்தையும் இழந்து போனதுக்கு ஈடாக பணமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டேனே. ஏன் கவலைப்படணும்? வாங்க பக்கத்தில். இந்தா திருமணத்தையும் வெற்றியாக நடத்தி தாரேன். இழந்த செல்வங்களையும் மீட்டி மண்மனைகளும் வாங்கி பெருமையோடு வாழ வச்சு தாரேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும் மகனே. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. இந்தா கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்தாப்பா மதிய உணவு நல்லா சாப்பிட்டு போங்க. ஆத்திரப்பட்டுற வேண்டாம்.